இஸ்ரவேலருக்கு தான் சொல்லப்பட்டு இதெல்லாம் பண்ணணும். ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கணும், குடும்பத்தில் இருக்கிற அந்த நபர்களுடைய லக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கணும், அது பழுதற்றதா இருக்கணும், சோதிச்சு பார்க்கணும், சாயங்காலத்தில் அதை அடிக்கணும், ரத்தத்தை பேசின்ல பிடிக்கணும், ஈசோப்பு தண்டில் எடுத்து நிலைக்கால்கள் மேற் சட்டத்தில் பூசணும், நெருப்புல அந்த மாம்சத்தை சுட்டு புசிக்கணும், கதை அடைச்சிட்டு உள்ள இருக்கணும். எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் சொல்லப்படும், வேற யாரும் சொல்லல. அப்ப இந்த இஸ்ரவேலர்கள் வந்து இவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்க பார்ப்பான். இந்த சங்கார தூதன்ட்ட கர்த்தர் சொல்லி அனுப்பினாரா, பாப்பா உள்ள போய் பாரு, தலையில அந்த ரவுண்டா தொப்பி போட்டு இருக்காங்களா, அவன் ட்ரெஸ் வந்து இஸ்ரவேலன் மாதிரி பண்ணின்னு இருக்கானா பாரு அப்படின்னு நான் சொன்னாரு. இல்ல, அவன் எதை பார்த்தா அவன் போக மாட்டான் சங்கார தூதன். சரி உள்ள கது திறந்து பாரு, அவன் எபிரேய மொழி பேசுறவனான்னு பாரு, கொஞ்சம் நல்லா பாரு அப்படின்னு நான் சொன்னாரு கர்த்தர். இல்ல, ரத்தம் இருக்கா, ரத்தம் தான் உள்ள போவாது. ரத்தத்தை பார்த்து தான் வேலைக்கு போனாரு. இந்த சங்கார தூதன் எப்படி போனாரு, ரத்தம் பூசி இருக்கான். அப்ப இந்த உலகத்துக்கு நாம ரட்சிக்கப்பட்டோம்னு எது வித்தியாசப்படுத்தி காண்பது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய விலையேற பெற்ற ரத்தம் நம்மளை அடையாளப்படுத்தி காண்புகிறது. இந்த உலகத்துக்கு நாம் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம், மீட்கப்பட்டவர்களா இருக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களா இருக்கிறோம். இந்த ஈசோப்பு என்கிற நாவை எடுத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை என் வாழ்க்கை மேல பூசுறேன், என்னோட மனைவியோட வாழ்க்கை மேல பூசுறேன், என் குடும்ப வாழ்க்கை மேல பூசுகிறேன். பாதுகாப்பு உண்டா இருக்கட்டும், சங்கார தூதன் விலைக்கு போகட்டும், சாவு என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அழிவு என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லணும். அன்னைக்கு பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய அண்ட ஆலத்தார் வீட்டார்கள்லாம் கூட சொல்லியிருப்பாங்க, எகிப்தியன் இருந்திருக்கலாம் ஒருவேளை, டே இந்த மாதிரி வந்து சங்கார தூதன் வரப்போறான், தலைச்சன் பிள்ளைலாம் சாக போகுது, எங்களுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை பிடி, ரத்தத்தை வந்து எடுத்து கிண்ணத்துல பிடிச்சி ஈசோப்பு தண்டுல மேற்சட்டத்து நிலைக்காலம் பூசு, உள்ள கதவை அடைச்சிட்டு உள்ள இரு, நெருப்புல இந்த மாம்சத்தை சுட்டு சாப்பிட, நீ தப்பிக்கலாம், இந்த அழிவுல இருந்து பேரழிவுல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எகிப்தியன் அதை வந்து கேட்டு அவன் அதே மாதிரி செஞ்சிருந்தானா அவங்க கூட ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும். அந்த சாவுல இருந்து அந்த அந்த மரணத்திலிருந்து அவங்க கூட என்ன பண்ணிருக்க முடியும், தப்பித்து கொண்டிருக்க முடியும்.